அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பன் ரெசிபி தான். அதுவும் லேசான முறையில் உங்களுக்கு பேக்கரியில் வாங்க அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வீட்லேயும் லேசான முறையில் செஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்ப்போம். புதுசாக பார்க்குறதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த சேனலில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த பன் செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஈஸ்ட்டை நாங்கள் ஆக்டிவ் பண்ணி வச்சணும். ஈஸ்ட் வந்து நல்லா புதிய ஈஸ்ட் எடுத்துக்கணும். இதோட அளவுகள் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் காமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் தேவையானவங்க பார்த்து அது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ ஈஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட வந்து இளம் சூட்டு தண்ணி நாங்கள் அந்த நகைச்சுடுண்டோம் அந்த தண்ணியும் அதோட ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட சீனியும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி அப்படியே மூடி வச்சிடணும். அப்படியே அது நல்லா ஆக்டிவ் ஆகிடும். ஈஸ்ட் கட்டாயம் நீங்கள் புதிய ஈஸ்ட்டை பார்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகி வரும். நான் இந்த செய்ய போகிறது வந்து கறி பன். அதனால் இப்போ கறி தேவை அதுக்கு பிள்ளைனுக்கான கறி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். உப்பு மஞ்சள் போட்டு முதல்ல உருளைக்கிழங்கு நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு சட்டியில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சரி, பாம் ஆயில் எது வேணும்னாலும் 2 டீஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கணும். அதோட சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சு வரசில பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டு அதை நல்லா வதங்க விடணும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக தேவையில்லை. இதோட பச்சை மிளகாய் ஒரு 2 இல்லாட்டி 3 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதங்க விடணும். இந்த கறி செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி டின் மீன் தான் எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர சொல்ல இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வாசமாகவும் இருக்கும் கறி. இப்போ இதுக்கு காரத்துக்காக வந்து மிளகுத்தூள், கட்டர்த்தூள், மஞ்சள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் கூடுதலான அளவு இந்த கட்டர்த்தூளும் மிளகுத்தூளும் தான் சேர்க்குறேன். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதோடைய வந்து டின் மீனையும் எடுத்து வச்சுருந்து அதையும் சின்னதாக இன்னப்படி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் இதோட கலந்துட்ட பிறகு நாங்கள் அவிச்சு வச்சு இந்த உருளைக்கிழங்கு அதையும் இதோட சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட வேணும். இன்னப்படி ஓரளவு துண்டு துண்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதோட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துட்டுக்கணும். இப்போ இது ஃப்ளேம் ஆஃப் ஆகிட்டு நீங்கள் ஒரு 1/2 லெமன் மாதிரி புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி உப்பு புளி எல்லாம் சேர்த்து வர சொல்ல இந்த கறி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்போ உங்களுக்கு பன்னுக்கு வச்சு இதை செஞ்செடுக்க சொல்ல பன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கறியோட சாப்பிட சொல்ல உங்களுக்கு இது ஈவினிங் டைமுக்கு உங்களுக்கு செஞ்சு இதை 2 சாப்பிட்டுட்டு ஒரு டீ இல்லாட்டி ஃப்ளேனியோட குடித்தாலே அந்த ஃபீலிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கறி எடுத்து இதை அப்படியே ஆற வச்சிடணும். லாஸ்ட்டாக வந்து நாங்கள் உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு போதாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலும். சேர்த்த பிறகு நான் இதை எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டேன். எங்களோட இப்போ ஈஸ்ட்டை பார்த்தா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவாகி நல்லா பொங்கி வந்துச்சு. அந்த பவுலையும் தாண்டி வெளியே வந்துட்டு இருந்தபடி உங்களுக்கு புதிய ஈஸ்ட்டாக இருந்தால் தான் இப்படி நல்லா ஆக்டிவாகி வரும். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவோட இந்த ஈஸ்ட்டை சேர்த்துக்க போகிறேன். இது மாவோட அளவெல்லாம் நான் தாரேன். நீங்கள் அதை மாதிரி பார்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா பெர்ஃபெக்டாக பன் வரும். கோதுமை மாவை நல்லா சளிச்செடுத்து நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் ஒன்றில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது டபுள் சைஸ் ஆகி வரசில நல்லா பெருசாகி வரசில உங்களுக்கும் அந்த பாத்திரம் போதுமாக இருக்கும். இப்போ இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம் ஒரு முட்டை சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் கலந்துட்டுக்கணும். இதுக்கு வந்து மில்க் சேர்த்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு மில்க் பவுடர் நல்லா கரைச்செடுத்து அப்படியும் சேர்த்துக்கணும். இல்லாட்டி தண்ணி ஊற்றி அப்படியும் பனைஞ்செடுத்துக்கணும் மாவை. ஆனால் மில்க் ஊற்றி பனைஞ்செடுத்தா மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். அதோட வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நான் வந்து மில்க் பவுடர் அத்தி தான் எடுத்து அதைத்தான் இப்படி கரைச்செடுத்துட்டேன். இப்போ இந்த மாவை வந்து நல்லா சாஃப்ட் டோவாக நாங்கள் பனைஞ்செடுத்துக்கணும். இப்படி கையில் ஒட்டுற பதம் வரைச்சல கொஞ்சம் மாத்தூவி இல்லை பட்டர் சேர்த்துக்கணும். முக்கியமாக பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் இல்லாட்டி மாகரின் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நல்லா மாவு நல்லா கையால் பனைஞ்சு எடுத்துக்கணும். பட்டர் சேர்த்த பிறகு கையில் ஒட்டுற மாதிரிக்கு இப்போ இருந்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் பனைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு பேக்கரி இல்லாட்டி கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணி அதில் நல்லா மாவை இழுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ இந்த மாவை வந்து நல்லா இழுத்து பசைஞ்ச பிறகு மாவு வந்து எப்படியுமே கையில் ஒட்டாது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சில விளங்கும். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சாலும் ஒரு 15 நிமிஷம் மாதிரி மாவை நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ இது ஒரு பவுலில் போட்டு அப்படியே ஒரு ஈர துணியால் இல்லாட்டி ஒரு டவலால் இப்படி மூடி வச்சிடும். ஒரு 1/2 ஹவர் மூடி வச்சிடணும். இப்போ திறந்து பார்த்து 1/2 ஹவர் பிறகு மாவு வந்து நல்லா டபுள் சைஸாக வந்துச்சு. இப்போ இதை வந்து நான் வெளியில் எடுத்து சின்ன சின்னதாக அந்த பவுல் ஷேப்புக்கு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நாங்கள் பிஸ்னஸுக்காக செய்கிறோன்னா நாங்கள் இதை மிஷின் பண்ணி அப்படி அளந்து எடுத்து அப்படி செய்வோம். இப்போ இது வீட்டில் செய்கிறதுக்காக சின்னது கட் பண்ணி நான் எடுத்துட்டேன்.
எடுத்து இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நல்லா ரவுண்ட் பண்ணி உருட்டி எடுத்துக்கணும். இப்படி நாங்கள் காட்டுற மாதிரி இப்படி மாவை நல்லா ஒரு சேப்பு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாவை எல்லாமே இதே போல் உருட்டியாக எடுத்துக்கணும். எடுத்து இதை இன்னொரு 10 நிமிஷம் மாதிரி இப்படி மூடி வச்சிடும். இன்னும் டபுள் சைஸ் ஆகி வரும் இன்னமா. அது வரைக்கும் மில்க்கும் அதோட எக்கும் வந்து இந்த எக் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக இதையும் நல்லா கலந்துட்டு வச்சுருந்தேன். இப்போ இதே வந்து பேக்கிங் ட்ரே அதுக்கு வந்து ஆயில் பேப்பர் போட்டு கேளும். அது இல்லாதாலும் இந்த பட்டரை நான் இது வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மாவை பார்த்தா உருண்டையை பார்த்தா இது நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்துட்டுது. இப்போ இதில் இந்த ஒவ்வொரு உருண்டை எடுத்து எப்படி பன் செய்யறது பார்ப்போம். மாவு எடுத்து இன்னும் எப்படி கையாலே செஞ்சு எடுத்துடலாம். இன்னும் இப்படி ஒரு பிளேட் இல்லாட்டி ஒரு கவுண்டர் டாப்பில் வச்சு இன்னும் இப்படி ஓரத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுவோம். இன்னும் இப்படி எடுத்து எப்படியுமே இது கையில் ஒட்டாதுன்னு. இப்போ இதோட வந்து நான் கறியை எடுத்து வச்சுக்க போகிறேன். கறி ஃபுல்லாக வைக்கிற நடு பகுதியில் மாதிரி தான் வச்சு இன்னப்படி நான் காட்டுற மாதிரி ஷேப்பில் நீங்கள் மடித்து எடுத்துக்கணும். இப்போ முக்கோண ஷேப்பில் இன்னப்படி மடித்து எடுத்த போகிறோம். கீழ் பகுதியை நல்லா இழுத்து அன்னப்படி கவர் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் செஞ்ச போகிறோம். இன்னப்படி ட்ரேலே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எடுத்து வச்ச போகிற இன்னும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி அதை அப்படியே மூடி வச்சிடணும். இப்படி ஒவ்வொன்றாக இதே ஷேப்பில் நான் முக்கோண ஷேப்பில் பண்ணை ரெடி பண்ணி எடுத்துருந்தேன். இதுக்கு முதல்ல நாங்கள் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடுவோம். 180 வாகை இல்லாட்டி 200 வாகை டிகிரியில் 10 நிமிஷம் மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு அவன்ட சூட்டை பொறுத்தோ டைம் வித்தியாசங்கள் வேறுபடும். இப்போ நான் வந்து இந்த பண்ணுக்கு வந்து எக் ரோஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எக் மட்டும் பீட் பண்ணி வாஷ் பண்ணாலும் நான் மில்கோடு சேர்த்து எப்படி வாஷ் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த சைனிங் தன்மையை நல்லா இருக்கும் அந்த பேக் பண்ணி முடிஞ்ச பிறகு பண்ணிட. நான் வந்து 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ண பிறகு தான் நான் வந்து பண்ணை வச்சுக்க போகிறேன். வச்சு ஒரு 20 நிமிஷம் மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எக் ரோஸ்ட் பண்ண பிறகு பன் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அவன் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிட்டுது. அந்த 2 கம்பி நல்லா ரெட் கலர் ஆகிட்டுது. உங்களுக்கு பார்க்க சொல்ல விளங்கியிருக்கும் வீடியோவில். இப்போ வந்து நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு வந்து பண்ணை வச்சுக்க போகிறேன். வச்சு ஒரு 20 மினிட் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து உங்களுக்கு அடுப்புலையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். விறகு அடுப்பு இல்லாட்டி கேஸ் ஸ்டவ் எது வேணும்னாலும் நல்லா அடிக்கணமான சட்டியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு சில்வர் பிளேட்டில் சரி வச்சு சில்வர் மூடியும் சரி வச்சு உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் மேல் கலர் வந்து மேலுக்கு பண்ண அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வராது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இறக்கின பண்ணுக்கு நான் வந்து கொஞ்சம் பட்டர் பூசிக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் அந்த பன் வந்து மேல் போய் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இல்லாமைக்கு கொஞ்சம் நல்லது சாஃப்டாகவும் நல்லா பார்க்கறது மொய்ச்சரிசாமல் இருக்கும். இப்போ வந்து பன் ஆற விடணும். ஆறின பிறகு தான் நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பன் வேணும்னா உங்களுக்கு இதே போல் பண்ணை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கே பன் வந்து பேக்கரியில் வாங்குற போல் அதே கலரில் அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த பன் ரெசிபி நீங்களும் ஒரு முறை இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பன் ஒன்று நான் பிச்சு காட்டுன்னு எப்படின்ட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு பண்ணை பார்க்க சில விளங்கியிருக்கும். இப்படி தான் இருந்துச்சு. அன்று நாள் வந்து ஈவினிங்க்கு வந்து செஞ்சிருந்தேன். இந்த பண்ணோட ஒரு இஞ்சி பிளேண்டி ஒன்று ஊற்றி எடுத்துட்டேன். அப்போ இந்த ஈவினிங் வந்து அன்று நாள் இப்படி தான் போணுச்சு பன் செஞ்சதால். அப்போ நைட்டுக்கு எதுவுமே ஒருத்தருமே சாப்பிடல. இந்த பண்ணே போதும்ட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.